நான் பெருமையாக சொல்கிறேன், ஆமாடா நான் திமுக கொத்தடிமை தான்டா, நான் என் தலைவனுக்கு கொத்தடிமை தான்டா. அடுத்தடுத்த கட்டமாக இது வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களையோ முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களையோ கைது செய்வதற்கு இந்த காவல்துறை தயாராக இருக்கிறாங்க இப்படிங்கிற செய்திகளையும் அவ்வப்போது அவங்க தொட்டு பார்க்கட்டுமே. தாவேக்காவினர் யாருமே களத்தில் இல்லை. விஜய் அவர்கள் உட்பட எல்லோருமே களத்தை விட்டு சென்று விட்டார்கள். யாருடைய செல்ஃபோனை கூட அக்சஸ் பண்ண முடியலை. அந்தளவுக்கு ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய எந்த விஷயத்தையும் நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தடுப்பதோ அல்லது அதை மறுப்பதோ எங்கள் விஷயம் அல்ல. வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது. வழக்கினுடைய முக்கியமான சாட்சிகள் யார் என்று கேட்டால் பாதிக்கப்பட்டவர்கள். ஆர்எஸ் பாரதி அவர்கள் போட்ட அந்த மனு உச்சநீதிமன்றத்தில் எங்காவது முதல்வர் விஜய் கரூருக்கு வரக்கூடாது என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆதவர்ஜினாவுடைய பேச்சு கணக்கு தீர்ப்போம் அப்படின்னு பேசுகிறார் கரூர் சம்பவத்துக்கு. அப்புறம் தன்னுடைய மகனுக்காக அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் காவல்துறையை வைத்து மக்களை கொன்று குவித்தார் அப்படின்னு சொல்கிறார். வழக்கு சிபிஐ விசாரித்து கொண்டிருக்கிறது. கணக்கு தீர்ப்போம்னா இதில் விசாரிக்க வேண்டியது சிபிஐ. அப்படின்னா சிபிஐ நீங்கள் சொல்கிறபடி கேட்குமா, அல்லது சிபிஐக்கு நீங்கள் ஏதாவது சஜஷன் கொடுக்குறீங்களா? இதில் எனக்கு அது புரியல. மாணிக்கம் தாகூரும் சரி, வைகோவும் சரி, அவர்கள் இன்றைக்கி தாவேக்கா இந்த இடதுசாரிகளையும் விசிகாவையும் வெளியேற்றணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்களை ஒரு தொந்தரவாக அவங்க பார்க்குறாங்க. அனாவசியமான கேள்விகளை கேட்குறாங்க. காங்கிரஸ் மாதிரி சைலண்டாக இருந்துட்டு போக மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, நேரடியாக சொல்ல முடியாமல் அவர்கள் வைகோ மூலமாகவும் மாணிக்கம் தாக்கூர் மூலமாகவும் இவர்களை அவமானப்படுத்துகிற முயற்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பாஜக தாவேக்காவோடு நடத்துகிற அரசியல் விளையாட்டுகளுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறதா என்கிற கேள்வி இருக்குது. நம்ம முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி, சிபிஐ போயிடுச்சு இல்லையா வழக்கு. சிபிஐ இப்போ அவங்க எஃப்ஐஆர் போடணும்ல, 8 மாதமாக ஏன் போடணும்? அதுக்கு என்னுடைய ரகசியம் என்ன? ஒரு ஊடகம் கூட இதை கேட்க மறுக்கிறது. அதிமுகவும் திமுகவும் ஏன் சேரக்கூடாது? எனக்கு புரியலை இந்த லாஜிக்கு. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்காங்க, 2 பேரும் கம்யூனிஸ்ட் தானே கொள்கை, ஏன் 2 கட்சியாக இருக்கீங்க? ஜாம்பவான் டி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் கவிஞர், எழுத்தாளர், திமுகவினுடைய தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய ஆலோசகர் திரு மணிசிபுத்திரன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க. மிக்க மகிழ்ச்சி சார். கிட்டத்தட்ட 2 மாதங்களை கடந்து தாவேக்காவினுடைய ஆட்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் கரூரில் ஒரு விழாவில் கலந்துக்கிறாரு. அங்கே இதற்கு முன்பு கரூரில் இருந்த அந்த 41 குடும்பங்களில் ஒரு 36 குடும்பங்களுக்கு இன்றைக்கு அரசு பணி கொடுக்கறதா செய்திகள் கேள்விப்படுறோம். உயர்நீதிமன்ற மதுரை பிரிவு கொடுக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது, தற்காலிகமாக நீங்கள் கொடுத்துக்கலாம், கடைசி நேரத்தில் ஏன் இதை தடுக்கணும் பார்க்குறீங்க இப்படிங்கிற மாதிரி கேள்விகளை நீதிபதிகள் முன் வச்சிருக்கிறாங்க. முதற்கட்டமாக எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இதில் திமுகவை பொறுத்த வரைக்கும் எந்த மக்களுக்கும் எந்த உதவி செய்வதற்கும் நாங்கள் ஒருபோதும் எதிர்ப்பாக இருக்க மாட்டோம். ஏனென்றால் நாங்கள் ஒரு மக்கள் நல அரசை கடந்த 5 வருடங்களாக நடத்தியவர்கள். இன்னும் சொல்லப்போனால் விஜயை பார்க்க அந்த நெரிசலில் அவர்களுடைய அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டர்களுடைய பொறுப்பற்ற செயலின் காரணமாக 41 பேர் இறந்த அந்த சம்பவத்தில் உடனடியாக முதலமைச்சர் ஓடோடி வந்தார். அன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஓடோடி வந்தார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமாக உடனடியாக தலா 10 லட்சம் ரூபாயை அன்றைய திமுக அரசு வழங்கியது. இன்னும் நிறைய காயம்பட்டவர்களுக்கான உதவிகள் என்று களத்தில் நின்று எல்லாவற்றையும் செய்தோம். அன்றைக்கு தாவேக்காவினர் யாருமே களத்தில் இல்லை. விஜய் அவர்கள் உட்பட எல்லோருமே களத்தை விட்டு சென்று விட்டார்கள். யாருடைய செல்ஃபோனை கூட அக்சஸ் பண்ண முடியலை. அந்தளவுக்கு ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய எந்த விஷயத்தையும் நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தடுப்பதோ அல்லது அதை மறுப்பதோ எங்கள் விஷயம் அல்ல. வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது. உச்சநீதிமன்றம் அமைத்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், அவர் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியின் தலைமையில் அது விசாரணைகள் இருக்கிறது. சிபிஐ விசாரித்து கொண்டிருக்கிறது. சிபிஐ விசாரணையை அந்த உச்சநீதிமன்றக்குழு கண்காணித்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்கினுடைய முக்கியமான சாட்சிகள் யார் என்று கேட்டால் பாதிக்கப்பட்டவர்கள். இதில் 2 அம்சங்கள் இருக்கின்றன. திமுகவுடைய தரப்பை இதில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இதில் வழக்கு சம்மந்தமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, திமுக சார்பாக ஒரு பிரேயரை உச்சநீதிமன்றத்தில் எடுத்துகிட்டு போனோம். உங்களுக்கு தெரியும். அதாவது இது போன்ற உதவிகளை வழங்குவது
உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலுக்கு உட்பட்டு, அதாவது இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மக்களுக்கு உதவிகள் வழங்குவது என்பது உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலுக்கு உட்பட்டு வழங்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அது எந்த விதத்திலும் இந்த கேஸை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கோ அல்லது சாட்சிகளை பார்த்திங்கன்னா திசை திருப்புவதற்கோ பயன்பட்டு விடக்கூடாது என்பது ஒரு நியாயமான ஒரு சட்டபூர்வமான ஒரு கோரிக்கை. ஆனால் தாவேக்கா தரப்புலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்வர் விஜயை கரூருக்குள்ளே வரவிடாமல் திமுககாரங்க தடுக்கிறாங்க, சதி செய்கிறாங்க. ஆதவர்ஜனா இன்னும் ஒரு படி மேலே போய் செந்தில் பாலாஜியும் திமுகவும் தான் அந்த 41 பேர் மரணத்துக்கே காரணம் அப்படிங்கிற மாதிரி கடுமையான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. இதுவே பார்த்திங்கன்னா ஒரு நீதிமன்ற அவமதிப்பு. இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை அவர்கள் வைப்பதே முதல் விஷயம் என்னென்னா, ஆர்எஸ் பாரதி அவர்கள் போட்ட அந்த மனு உச்சநீதிமன்றத்தில் எங்காவது முதல்வர் விஜய் கரூருக்கு வரக்கூடாது என்று ஒரு வார்த்தை இருக்கிறதா? 2 விஷயங்கள் தான் மிக முக்கியம், 3 விஷயங்கள் தான் மிக முக்கியமாக எங்களுடைய மனுவில் எங்கள் ப்ரேயராக இருந்தது. இதை நான் பல ஊடகவாதங்களில் தொடர்ந்து நான் சுட்டி காட்டிட்டு வர்றேன். ஒன்று ஆதவர்ஜினாவுடைய பேச்சு, கணக்கு தீர்ப்போம் அப்படின்னு பேசுகிறார் கரூர் சம்பவத்துக்கு. அப்புறம் தன்னுடைய மகனுக்காக அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் காவல்துறையை வைத்து மக்களை கொன்று குவித்தார் அப்படின்னு சொல்கிறார். வழக்கு சிபிஐ விசாரித்து கொண்டிருக்கிறது. கணக்கு தீர்ப்போம்னா இதில் விசாரிக்க வேண்டியது சிபிஐ. அப்படின்னா சிபிஐ நீங்கள் சொல்கிறபடி கேட்குமா, இல்லை சிபிஐக்கு நீங்கள் ஏதாவது சஜஷன் கொடுக்குறீங்களா? இதில் எனக்கு அது புரியல. அப்போ ஆதவர்ஜினாவினுடைய பேச்சுக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடருங்கிறது ஒரு ப்ரேயர். 2வது இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏற்கனவே அரசாங்கம் அப்புறம் விஜய் அவர்கள் எல்லாம் தனிப்பட்ட முறையில் உதவிகள் வழங்கிய பிறகும் இப்போ திடீர்னு இந்த கரூரில் இடைத்தேர்தல் வரப்போகிறது என்பதை முகாந்திரமாக கொண்டு செய்கிறாங்களா என்னன்னு தெரியல. இப்போ திடீர்னு வழங்குவதனுடைய நோக்கம் என்ன? வழங்குறது அரசனுடைய உரிமைங்கிறத எங்களுடைய மனுவிலே குறிப்பிட்டிருக்கோம். ஆனால் வழக்கு நடந்து கொண்டிருப்பதனால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு இது போன்ற விஷயங்களை கொடுப்பது உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலுக்கு உட்பட்டு நடக்கணும். அப்புறம் இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட மக்களிடையே நீங்கள் உணர்ச்சியை தோன்ற வகையில் பேசக்கூடாது. இது 3மே வழக்கு சம்பந்தமாக கேட்கக்கூடிய நியாயமான கேள்வி. எங்காவது நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், ஒரு இடத்துலையாவது விஜய் அவர்கள் கரூர் செல்வதற்கு தடை செய்ய வேண்டும் என்ற வார்த்தை இருக்கிறதா? இது இவர்களுடைய கட்டுக்கதை, பச்சை பொய். இவர்கள் தொடர்ந்து எப்படி பச்சை பொய்களின் வழியாக ஆட்சிக்கு வந்தார்களோ அதே போல் இப்பொழுது இந்த விஷயத்துலையும் அவங்க ஒரு நிலைப்பாடு எடுத்து போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. நாங்கள் திரும்ப திரும்ப ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்குறோம். நாங்கள் அப்படி கேட்டதுக்கான ஆதாரத்தை கொடுங்கன்னு. இப்போ இதில் இந்த வேலை கொடுக்கறதுல கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த திடீர்னு இப்போ புதிதாக ஒரு நிவாரணம் கொடுப்பதில் நாங்கள் அல்ல, தமிழ்நாட்டில் அவருடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகளை இடதுசாரிகள் உட்பட கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறார்கள். இது ஒரு மிக மிக தவறான ஒரு முன்னுதாரணம். வழக்கு விசாரணைகள் இருக்கிற போது அது சம்மந்தப்பட்டவர்களுக்கு அரசு வேலை கொடுப்பதுன்னு. இதில் இளைஞர் தரப்புகளிலிருந்து நிறைய இளைஞர்கள் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் ஒரு பதிவை இட்டு வர்றதை பார்க்குறோம். என்னென்னா, நாங்கள்லாம் வருஷ கணக்கில் படிச்சுட்டு டிஎன்பிசியில் எக்ஸாம் எழுதிட்டு எந்த விதமான ஒரு பலனும் இல்லாமல் காத்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ போராடி நாங்கள் ஒவ்வொரு எக்ஸாமையும் கிளியர் பண்ணியிருப்போம். அப்போ நீங்கள் ஒரு 32 பேருக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு க்ரைட்டீரியாவுமே இல்லாமல் நீங்கள் அரசு வேலை வாய்ப்புகளை எடுத்து கொடுத்தா நாங்கள் படிக்கிறதுல என்ன அர்த்தம்னு நாங்கள் சொல்லலை, இந்த இளைஞர்கள் கேட்குறாங்க. சரிங்களா? கூடுதலாக நீங்கள் பேச சண்முகம் அவர்கள் பற்றி சொன்னீங்க. அவர் அந்த கருத்தை சொல்கிறாரு. ஆனால் அவர் சேர்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர்களை கரூருக்கு போகிறத கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற கருத்தையும் சேர்த்து வைக்கிறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் விஜய் எதுக்குமே கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருங்க. ஏன் பார்த்திங்கன்னா உங்கள் ஆட்சியில் வழக்கறிஞர், அரசு வழக்கறிஞர் நியமனத்துக்கு லஞ்சம் வாங்கினதா 30 லட்சம் ரூபா வரைக்கும் லஞ்சம் கேட்குறதா உங்கள் கட்சியினுடைய எம்எல்ஏயே உங்கள் வழக்கறிஞரே வழக்கு தொடுத்துருக்காங்க. அதை கேட்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள். இல்லைன்னா பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்கள் அதை கேட்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள். அதை இந்த மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிவிடுங்க. இன்னொன்று பள்ளிகளில் போயிட்டு உங்கள் அமைச்சர்கள் அத்துமீறி நடந்துக்கிறது அதை கேட்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள். எத்தனை விஷயங்களை நீங்கள் சொல்லணுமோ எல்லாத்தையுமே சொல்லுங்கள். எதையுமே கேட்க வேணான்ட்டு. இது ஒரு ஜனநாயக நாடு தானே. ஒரு ஜனநாயக நாட்டில் கேள்வி கேட்கக்கூடாது இல்லை அதை பற்றி அப்படின்னா நீங்கள் என்ன சர்வாதிகார ஆட்சியா? நீங்கள் பெரும்பான்மை கூட இல்லாத ஒரு ஆட்சி, ஒரு சிறுபான்மை ஆட்சி. கூட்டணி கட்சிகள் தயவில், அதுவும் எங்கள் கூட்டணியில் இருந்த கட்சிகளை உங்கள் பக்கம் இழுத்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு ஒருத்தர் ஜனநாயகத்தில் யார் ஒருவர் கேள்விகளுக்கு பதில் சொல்ல மறுக்கிறாரோ, யார் ஒருவர் கேள்வி கேட்கக்கூடாது என்று சொல்கிறார்களோ, அல்லது கேள்வி கேட்பவர்களை பிடித்து சிறையில் அடைக்கிறார்களோ அந்த நாட்டில் முழுமையான சர்வாதிகாரத்தை அவர்கள் செயல்படுத்த முயற்சிக்கிறார்கள் என்று அர்த்தம். ஆனால் அதை செய்யணும்னா ஒரு சர்வாதிகார நாட்டினுடைய அதிபராக விஜய் இருக்கணும். ஒரு மாநில கட்சியினுடைய பெரும்பான்மை இல்லாத ஆட்சியின் தலைவராக இருந்துட்டு அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் இப்படியெல்லாம் பேசுகிறதுங்கிறது
அது இந்த ஆட்சி எந்த பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு சாட்சியம். இப்போ திருமா அவர்கள் முதல் நாள் வந்து இந்த அரசு வேலை சம்மந்தமாக பேசும்போது கொடுக்கறது சரியில்லை, தவறு அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிறாரு. அடுத்த நாளே அது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படிங்கிறாரு. அவர் முக்கியமாக சொன்னது திமுகவோடு நாங்கள் இன்னும் தோழமையில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அவர் ஒரு குழப்பத்தில் இருக்கிறாரா அல்லது மக்களை குழப்பத்தை உண்டாக்கணும்னு நினைக்கிறாரா? திருமாவளவன் அவர்கள் என்னுடைய பெருமதிப்பிற்குரிய ஒருவர். நீண்ட காலமாக அவரை அறிவேன். அவர் உண்மையில் பல விதங்களிலும் அவருடைய உறுதியான நிலைப்பாடுகள் என்பது நாம் எல்லோருடைய மனதிலும் என்றைக்கும் நினைவில் இருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் கடந்த 3 மாதங்களாக அவருடைய செயல்பாடுகள், நிலைப்பாடுகள் என்பது மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். என்ன விதமான வருத்தம் என்று சொன்னால், அவருடைய நிலைப்பாடுகளை அவரே மறுக்கிறார், அவரே மாற்றுகிறார். அவர் ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் என்று தோன்றுகிறது. அப்படிப்பட்ட நிலையில் திமுகவுடனுடைய கூட்டணி, அதிலிருந்து அவர்கள் போனது, அதெல்லாம் அவர்களுடைய முடிவுகள். ஆனால் போன பிறகு அவர் பேசுகிற பேச்சு, அங்கே அவர் கம்ஃபர்ட்டாக இல்லை, தாவேகா கூட்டணியில் அந்த அரசியல் கம்ஃபர்ட்டாக இல்லை என்பதை வெளிப்படையாக பார்க்க முடிகிறது. மிகுந்த உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறார், மாறுபட்ட நிலைப்பாடுகளை எடுக்கிறார். அதற்கான காரணங்களை ஓரளவுக்கு நம்மால் யூகிக்க முடிகிறது. அதாவது அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்த பிறகு கூட இது விசிகாவினுடைய நிலைப்பாடுகளையோ அல்லது இடதுசாரிகளுடைய நிலைப்பாடுகளையோ எதையுமே தாவேகா அரசு கேட்க தயாராக இல்லை. பல விஷயங்களை நீங்கள் அதில் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா, இப்போ உதாரணமாக இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அதில் தமிழ்நாடு அரசினுடைய பங்கு அல்லது மாநில அரசுடைய பங்கை 10% 40% உயர்த்திட்டாங்க. வருஷத்துக்கு 7,000 கோடி ரூபா நமக்கு நிதிச்சுமை ஏற்படும். இதை பற்றி தமிழ்நாடு அரசும் பெருசாக ஆழ்த்திக்கல. ஏதோ ஒரு லெட்டர் எழுதினார் முதலமைச்சர். கூட்டணி கட்சிகளும் அதை பற்றி கண்டுக்கல. அப்புறம் இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்க்கு வரன்முறை இல்லாமல் அனுமதி கொடுக்குற விவகாரங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், குதிரை பேரம் மிகப்பெரிய அளவுக்கு இந்த அமமுக எம்எல்ஏவை இழுக்கிறதுலேருந்து ஆரம்பித்து அதிமுக எம்எல்ஏக்களை அவங்களுக்கு சாதகமாக வாக்களிக்க வச்சது. இப்படி பல விஷயங்கள் நடந்தது. இவர்கள் முதல்ல இடதுசாரிகளும் சரி விசிகாவும் சரி என்ன நினச்சாங்க அப்படின்னு சொன்னால், நம்மளை முழுக்க அவங்க சார்ந்த ஆட்சி நடத்துவாங்க, நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இந்த ஆட்சி இருக்கும் அல்லது நம்மளோட தோழமையோடு இருக்கும்னு. ஆனால் 25 அதிமுக எம்எல்ஏக்களை இவங்களுக்கு ஆதரவாக வாக்களித்து வச்சோன்னே திருமாவளவன் அவர்கள் அதிர்ச்சி அடைய ஆரம்பிக்கிறார். ஏன்னா இந்த 25 பேரும் தாவேகா சார்பாக வந்துவிட்டால் இடதுசாரிகளுக்கோ அல்லது விசிகாவுக்கோ இந்தியன் யூனியன் முஸ்லீமுக்கோ தேவையில்லாமல் ஆகிடும். ஆனால் கட்சித்தாவல் தடை சட்டம் இங்கே பிரச்சனையாக வந்ததுனால இப்போ ஒரு 6 பேர் ராஜினாமா பண்ணிவிட்டு இப்போ தாவேக்காவில் சேர்ந்துருக்காங்க. இடைத்தேர்தல் வரப்போகுது. இதற்கிடையில் அன்புமணி அவர்களிடம், பாமகவிடம் ஒரு நெருக்கத்தை இன்றைக்கு அவர்கள் பாராட்டுவதை பார்க்க முடிகிறது. அன்புமணி அந்த தரப்பில் இருக்கக்கூடிய பாமக, அவங்ககிட்ட ஒரு 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. 4 எம்எல்ஏக்கள் இங்கே வந்துட்டாங்கன்னா விசிகாவும் தேவையில்லை, இடதுசாரிகளும் அவங்களுக்கு தேவையில்லை. காங்கிரஸும் இந்தியன் யூனியன் முஸ்லீமுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவங்க வாய்ஸ்லெஸ்ஸாக இருக்கக்கூடியவங்க கம்ஃபர்ட்டாக இங்கே இருப்பாங்க. ஆனால் இவர்களுக்கு மக்களிடம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு தேவை, பிரச்சனைகள் நிலைப்பாடு எடுக்க வேண்டிய தேவை விசிகாவிற்கும் இடதுசாரிகளுக்கும் இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் நாம் எந்த நேரத்திலும் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேற்றப்பட்டு விடலாம் என்கிற ஒரு நெருக்கடி. இன்னொன்று, வைகோ போன்றவர்கள், விசிகா போன்றவர்களை பார்த்திங்கன்னா வைகோ இன்றைக்கி தாக்கி பேசுகிறது, மாணிக்கம் தாக்கூர் தாக்கி பேசுகிறது, திமுகவுடன் நாங்கள் ஒரு கூட்டணிக்குள்ளே இன்னும் நட்புறத்தை நாங்கள் தொடர்றோம் அப்படின்னு சொன்ன உடனே அதில் மாணிக்கம் தாக்கூருக்கு ஏன் கோவம் வரணும்? நியாயமாக பார்த்திங்கன்னா தாவேகாவுக்கு தான் கோவம் வரணும். இல்லை, இவங்க ஒரு கூட்டணி கட்சி தானே. உடனே மாணிக்கம் தாக்கூர் இவரை பாய்ந்து பிராண்டுகிறார். ஒருவேளை தாவேக்காவோட குரலாக மாணிக்கம் தாக்கூரும் வைக்கவும் என்னுடைய கருத்து அதுதான். என்னுடைய கருத்து அதுதான். என்னென்னா, மாணிக்கம் தாக்கூரும் சரி வைகோவும் சரி அவர்கள் இன்றைக்கி தாவேக்கா இந்த இடதுசாரிகளையும் விசிகாவையும் வெளியேற்றணும் முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்களை ஒரு தொந்தரவாக அவங்க பார்க்குறாங்க, அனாவசியமான கேள்விகளை கேட்குறாங்க, காங்கிரஸ் மாதிரி சைலண்டாக இருந்துட்டு போக மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, நேரடியாக சொல்ல முடியாமல் அவர்கள் வைகோ மூலமாகவும் மாணிக்கம் தாக்கூர் மூலமாகவும் இவர்களை அவமானப்படுத்துகிற முயற்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதன் விளைவாக அவர்கள் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும் என்பது தான் நோக்கம். ஏன்னா வைகோ பேசுகிறதே அவர்கள் ஏன் அனுமதிக்கிறார்கள்? அவங்க தரப்புலேருந்து ஒரு கண்டனமோ கண்டிப்போ வரலையே, கூட்டணி கட்சிகளை அப்படி பேசாதீங்கன்ட்டு. அதனால் இது முழுக்க இந்த கூட்டணி கட்சிகளை வெளியேற்றி விட்டு இன்னொரு புதிய கூட்டணியை ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். இதை எதிர்கொள்ள முடியாமல் தான்
இன்றைக்கு திருமாவளவன் அவர்கள் மாற்றி மாற்றி பேசி கொண்டிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அதே போல் திமுகவினுடைய ஐடி விங் தரப்பினர் பலரும் எழுதுறதை பார்க்க முடியுது. அதாவது கரூர் சம்பவத்துக்கு ஏ1 இன்றைய முதல்வர் விஜய் வந்து அன்றைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சேர்க்கலை, அவர் நாகரிக அரசியல் பண்ணதனுடைய விளைவு தான் இன்றைக்கி இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, முதல் குற்றவாளியே விஜய் தான் சேர்த்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்களை பரவலாக எழுதுகிறாங்க. அந்த அணுகுமுறை சரின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அன்றைக்கு நாங்கள் வந்து என்னென்னா, யாரையும் அரசியல் ரீதியாக பழிவாங்குகிற அரசியலை திமுக செய்ய விரும்பவில்லை. அன்னைக்கு பார்க்குறப்போ வந்து இந்த சம்பவம் நடந்தது. இந்த சம்பவம் அதிமுக அமைச்சர்கள் மீது இருந்தக்கூடிய குற்றச்சாட்டுகள் கூட சரியாக விசாரிக்கப்படலை. இல்லை, அதாவது அது நீதிமன்றத்தில் இந்த வழக்குகள் இருக்கிறது. அவர்கள் மீதான எல்லா வழக்குகளுமே நீதிமன்றத்தில் இருக்கிறது. அது வேறு பிரச்சனை. அதிமுக அமைச்சர்கள் தொடர்பான விஷயம். பல வழக்குகள் சிபிஐ கிட்ட இருக்குது, சில வழக்குகள் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்குது. இந்த வழக்கில் என்ன பிரச்சனைன்னு கேட்டால், முதல்ல ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியின் தலைமையில் ஒரு விசாரணை கமிஷன் வந்துட்டு போடப்படுது. அப்புறம் காவல்துறையும் ஒரு பக்கம் விசாரிக்குது. விசாரித்து சான்றுகளின் அடிப்படையில் ஒரு எஃப்ஐஆர் போடணுங்கிறது தான் அன்றைக்கி எங்களுடைய நிலைப்பாடு. எடுத்தோடனே விஜய் வந்து அரசு இப்போ இவங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி அணுகுமுறை எங்களுடையது அல்ல. இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கப்போ வழக்கு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா சிபிஐ கிட்ட போயிடுச்சு. இவங்க தான் போன கோர்ட்டில் மனு போட்டு சிபிஐ கூட எடுக்கணும்னு சொன்னாங்க. சிபிஐ இதுவரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணல. திமுக அன்னைக்கு வந்து விஜய் பேரை சேர்க்கலன்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, விசாரணை ஆரம்ப கட்டத்திலேயே அந்த வழக்கு சிபிஐக்கு போயிடுச்சு. இப்போ 8 மாதம் ஆகுது இந்த சம்பவம் நடந்து. ஏன் இதுவரைக்கும் சிபிஐ எஃப்ஐஆர் பதிவு பண்ணல? வெளிப்படையாக ஆயிரக்கணக்கான ஊடகங்கள் முன்னால் நடந்த ஒரு விஷயம். சிபிஐக்கு எது தடையாக இருக்கிறது? என்ன விசாரணை நடந்தது? ஒன்றுமே இல்லை. அப்போ சிபிஐ இந்த விஷயத்தை கையில் வைத்துக்கொண்டு பாஜக தாவேகாவோடு நடத்துகிற அரசியல் விளையாட்டுகளுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறதா என்கிற கேள்வி இருக்கிறது. நம்ம முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி, சிபிஐ போயிடுச்சு இல்லையா வழக்கு, சிபிஐ இப்போ வந்து அவங்க எஃப்ஐஆர் போடணும்ல, 8 மாதமாக ஏன் போடலை? அதுக்கு என்னுடைய ரகசியம் என்ன? ஒரு ஊடகம் கூட இதை கேட்க மறுக்கிறது, ஒருத்தர் கூட இதை கேட்க மறுக்கிறாங்க. எல்லாருக்குமே பாஜக கலர் பூசுகிற வேலையை தான் திமுக பண்ணுறாங்க. இல்லை, நான் இப்போ கேள்வி தான் கேட்குறேன், நான் கலர் பூசலை. இது கேஸ் வந்து சிபிஐக்கு போயிடுச்சு, ஏன் 8 மாதமாக எஃப்ஐஆர் போடல? எங்கே ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் எங்கே? ஏன்னா அதன் அடிப்படையில் தானே விசாரணை மேற்கொண்டு நடத்த முடியும். ஏன் போட மாட்டேங்கிறீங்க? அதுதான் எங்கள் கேள்வி. ஆனால் ஆரம்பத்தில் திமுக வந்து விஜய் பேரை ஏன் சேர்க்கலை அப்படிங்கிறப்போ, இன்னொரு விஷயம் வந்து அதை உடனடியாக தன்னுடைய சிம்பதிக்காக அவர்கள் பயன்படுத்த நினைத்திருக்கலாம். இன்னொன்று, விசாரித்து அந்த எஃப்ஐஆரை போடணுங்கிறதா எங்கள் நோக்கம். அதுக்குள்ளே சிபிஐ கையில் அது போயிடுச்சு. சிபிஐ எதுவுமே பண்ணல 8 மாதமாக. கேட்க வேண்டிய கேள்வி இன்றைக்கி அதுதான். கரண்ட் ஸ்டேஜில் இந்த வழக்கு என்ன நிலைமையில் இருக்குது? இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன், செந்தில் பாலாஜி, சிவசங்கர், ஏவாவேலு இப்படி தொடர்ந்து திமுக அமைச்சர்கள் மீது பல்வேறு வழக்குகள், கைது நடவடிக்கை, பிறகு அவங்க ஜாமீனில் பிணையில் வெளியே வர்றாங்க. தொடர்ந்து வந்து கைது நிறுத்துறாங்க. அடுத்தடுத்த கட்டமாக இது வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களையோ முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களையோ கைது செய்வதற்கு இந்த காவல்துறை தயாராக இருக்கிறாங்க. இப்படிங்கிற செய்திகளையும் அவ்வப்போது அவங்க விட்டு பார்க்கட்டுமே. என்னென்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் விஷயத்தை எடுத்துங்க. அனிதா ராதாகிருஷ்ணனை வந்து எதுக்கு கைது பண்ணுறாங்க? ஏதோ ஒரு ஸ்டேஜில் வந்து அவர் வந்து பேசினார் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மான நஷ்ட வழக்கு போடலாம், உங்களுக்கு அதுக்கான ரைட்டெல்லாம் இருக்குது. அதாவது ஒருத்தர் அவதூறாக பேசினாருன்னு சொல்லி கைது பண்ண ஆரம்பிச்சோம்னா இந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் கூட வெளியே இருக்க முடியாது. தாவேகாவினர் பேசாத பேச்சா, தாவேகா அமைச்சர்கள் பேசாத பேச்சா, அவர்கள் சொல்லாத பொய்களா, அவதூறுகளா, தனிப்பட்ட தாக்குதல்களா? என்னென்னா, எதுக்கு அந்த கைது நடவடிக்கை? ஏன் உங்கள் அதிகாரத்தை நீங்கள் அதன் மூலம் காட்டணும்னு நினைக்கிறீங்களா? ஏன் உங்களால் நீதிமன்றத்தில் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல? அன்றைக்கி ஈவினிங்கே நீதிபதி வந்து என் ஜாமீன் கொடுத்து அனுப்புகிறார் வந்துட்டு. என்ன அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கைதுகளை மேற்கொள்கிறீங்க? ரெண்டாவது, செந்தில் பாலாஜி விஷயத்தை எடுத்துக்கோங்க, ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். நீங்கள் வந்து இவங்க எப்படி இந்த ட்ராமாவெல்லாம் பண்ணுறாங்கன்னு. இப்போ நீங்கள் வந்து ஒரு யூடியூபர், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு இந்த இன்டர்வியூ முடித்தோடனே நீங்கள் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. அது மாதிரி மனுஷபுத்திரன் வந்து ஆதவ் அர்ஜுனாவை வந்து திமுகவுக்கு கட்சி மாற சொல்கிறதுக்காக வந்து 50 கோடி ரூபா தர்றேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யோசிப்பாங்க வந்துட்டு, ஆதவ் அர்ஜுனாவை வந்து விலைக்கு வாங்குகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூபரை வந்து திமுக பயன்படுத்துமா? அது 50 கோடி ரூபா ப்ராஜெக்ட்டுக்கு அப்படின்னு ஒரு சாதாரண லாஜிக்குள்ளே அவங்க யோசிப்பாங்களா, யோசிக்க மாட்டாங்களா? சரி, ரைட்டு. நான் அப்படி உங்ககிட்ட பேரம் பேசினதுக்கு ஏதாவது வந்து
ஒரு ஆடியோ டேப்போ இல்லை சாட்சிகளோ ஏதாவது இருக்கணும். உங்களை நான் மீட் பண்ணியிருந்துருக்கணும். ஒரே சாட்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம 2 பேரும் வந்துட்டு ஒரே இன்றைக்கி சென்னையில் இருக்கோங்கிறது தான். செந்தில் பாலாஜியோட தம்பியும் இந்த புகார் கொடுத்தவரும் அன்றைக்கி ஈரோட்டில் இருந்தாங்க. இதுதான் சாட்சி. ஈரோடு எவ்வளோ பெரிய ஊர், 1000 பேர் 1000 விஷயத்துக்காக இங்கே வருவான். இவங்க சொல்கிற சாட்சி கோர்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜியே வந்து சிரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. இதெல்லாம் ஒரு காமெடி படத்தில் கூட இப்படிப்பட்ட சீன்லாம் வராது இருந்துட்டு. சரி வந்து நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா போய் நீங்கள் ஒரு ஆதாரத்தை கொடுங்க. வந்து ஒரு கோர்ட்டு அரெஸ்ட் பண்ணோன்னா ஏதாவது ஒரு அடிப்படை ஆதாரம் இருக்கணும் இல்லையா? யார் யாரை பார்த்தாங்க, என்ன சாட்சி இருக்குது, ஒரு பிரேமா ஃபேசி எவிடன்ஸ் ஏதாவது இருக்கா, டெலிஃபோன் பேச்சு ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லை. ஒரு ஊரில் நீங்களும் நாங்களும் இருக்கிறது தான் நம்ம 2 பேர்த்துக்கு இடையில் உள்ள கனெக்ஷனா? என்னங்கடா இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உண்மையிலேயே வந்து சினிமாவில் வந்து விஜய் நடிக்கக்கூடிய அபத்தமான சினிமா ஸ்கிரிப்டில் இதை வச்சா கூட எவனும் நம்ப மாட்டான். நீங்கள் கேஸ் போடுங்க சாமி, நாங்கள் ஒன்றும் வேணான்னு சொல்லலை. கோர்ட்டில் போய் ஏதாவது ஒரு டிக்கனில் வந்துட்டு ஒரு குறைஞ்சபட்சம் ஜட்ஜி அதை பார்த்து இதெல்லாம் ஒரு நீதி அமைப்புகளே அவமதிக்கிற ஒரு விஷயமா இல்லையா? எப்படி அந்த கரூர் விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் விஜயை போக விடாமல் தடுக்க பார்க்குறோன்னு சொன்னாங்களே, அதே மாதிரி இது ஒரு பச்சை பொய். ஒன்றுமே கிடையாது. ஏதாவது ஒரு சான்று இருக்கணும். அப்போ என்ன இருக்குது? அப்போ உங்கள் கைதிகளுடைய அடிப்படை என்ன? அதேமாதிரி இந்த ஜென்சி இளைஞர்கள் ஏதோ வந்து பேசுகிறாங்க, அவங்க ரொம்ப வரம்பு மீறி போகிறாங்க, அவதூறான கருத்துக்கள் பேசுகிறாங்க. இல்லை, இப்போ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 100 கேஸுக்கு மேலே கொடுத்துருக்கோம் சோஷியல் மீடியாவில். சார், கலைஞரை வந்து பார்த்திங்கன்னா விஜய் காலில் விழுகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டாங்க, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குல்ல? அதனால கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இன்னும் நூற்றுக்கணக்கான கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தோம். இது எல்லாமே இப்போ வந்து தாவேகாவினர் அவங்களுடைய அந்த ரூட் மாஃபியா மூலமாக எவ்வளவு ஆபாசமான அவதூறான கலைஞருடைய ஃபேமிலியை பற்றி, இன்றைக்கி வந்திருக்க திமுக தலைவரை பற்றி, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி என்னென்ன பச்சையான ஆபாசமான அவதூறுகள் டெய்லி கொடுக்குறாங்க. நிறைய விஷயத்தின் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஒன்றின் மீதாவது ஒரு நடவடிக்கை இருக்கா? இப்போ சட்டம் என்பது உங்களுக்கு மட்டும்தானா? அது உங்களுடைய பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தானா? நீங்கள் ப்ரோவோக் பண்ணுறீங்க, சிலர் வந்து அதுக்கு எதிர்வினை ஆட்டுறாங்க. இது வந்து இந்த நாயகன் படத்தில் இருக்குல்ல, அவனை நிறுத்த சொல்லும் நான் நிறுத்துறேங்கிறது இருக்குல்ல, அதே மாதிரியான விஷயந்தான். சரியா? அதே மாதிரி தான் அவங்க என்ன வேணாலும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் ப்ரௌடு கொத்தூசுன்னு சொல்கிறது, நாங்கள் கொத்தடிமைன்னு சொல்கிறதுல பெருமைப்படுறோம் இப்படிங்கிற மாதிரி இல்லை. அது இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 15 வருஷமாக சோஷியல் மீடியாவில் இருக்கேன். என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும். நான் வந்து என்னுடைய அரசியல் ரீதியான நிலைப்பாடுகளை தவிர்த்து யாரையும் தனிப்பட்ட முறையில் தாக்குனதும் கிடையாது, அவதூறான சொற்களை பேசுனதும் கிடையாது. அரசியல் மேடைகள்லையோ ஊடகங்கள்லையோ உங்களுக்கு தெரியும். ஆனால் என்னுடைய பொலிட்டிக்கல் போஸ்ட்டு இல்லைனா யூடியூப்பில் இருக்க என்னுடைய வீடியோஸ் கீழே பாருங்கள், எத்தனை ஆபாசமான கமெண்ட்ஸ் இருக்குன்னு. அதில் எல்லாமே கொத்தடிமை கொத்தடிமை கொத்தடிமைம்பா, இல்லைனா 200 ரூபா ஊப்பிம்பா, இல்லைனா இன்னும் வேறு வந்து பார்த்திங்கன்னா மதத்தை சொல்லி திட்டுவான், இன்னும் வேறு என்னென்ன பர்சனலான விஷயங்களையும் உடல்நிலையை வச்சு திட்டுவான். இது வந்து ஒரு காலத்தில் இதை பிஜேபி அவங்க ஆளுங்க பண்ணாங்க. அந்த செட்டப் அப்படியே இப்போ தாவேகாவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதே வார்த்தைகள் அதே இது லட்சம் முறை சொல்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ ஒன்று சொல்கிறல்ல, இழிவுன்னு சொல்கிறல்ல, நான் பெருமையாக சொல்கிறேன், ஆமாடா நான் திமுக கொத்தடிமை தாண்டா, நான் என் தலைவனுக்கு கொத்தடிமை தாண்டான்னு ஒருத்தர் சொல்கிறது இருக்குல்ல, இது வந்து ஒரு ரிட்டாலியேட்டு, ஒரு சுயமரியாதை பேசி வளர்ந்த ஒரு இது என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை என் மேலே ஃப்ரேம் பண்ணுறப்போ நான் அப்படி தான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறது இருக்குல்ல. இப்படி 200 ஆமாடா என் கட்சி எனக்கு 200 கொடுக்குது நான் வாங்குவேன்னு ஒருத்தர் சொல்கிறான்னா அதில் என்ன இது இருக்குது? நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் ட்ரால் பண்ணுவீங்க, நீ இதை வச்செல்லாம் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அதுக்காக வந்து உடனே வந்து யாராவது வந்து பார்த்திங்கன்னா போய் வந்து தலைவர் வீட்லேயோ இல்லை அறிவாலயத்துலேயோ வந்து ஏதாவது கொத்தடிமை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா? நீ ஒரு இழிவான சொல்லால் என்னை விமர்சிக்கிறப்போ நீ இந்த சொல்லுனால எனக்கு ஒன்றும் கிடையாது. வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீ சொல்கிறல்ல நான் அப்படி தானே ஒருத்தர் திமுறா சொல்கிறான் இல்லையா, அது அவனுடைய பதிலடி அது. ஓகே. இப்போ அதே மாதிரி 6 மாதத்தில் இந்த ஆட்சி கவிழ்ந்துடும் அப்படின்னு பல்வேறு முன்னாள் அமைச்சர்கள் பேசுகிறாங்க. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே ஒரு திருமண விழாவில் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். இதுக்கு பலரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி பேசியிருக்கக்கூடாது, அப்படி ஒரு வேளை இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா தமிழகத்தில் தாவேகா தொடர்ந்து அவங்க நிரந்தர ஆட்சி புரிவாங்க, பாண்டே கூட அடுத்த 10 வருஷத்துக்கு விஜய் இருப்பார், அடுத்த 15 வருஷத்துக்கு விஜய் இருப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் பலரும் பேசுகிறாங்க. 100 வருஷத்துக்கு தாவேகா ஆட்சி செய்யுன்னு சொல்லிட்டு போங்களேன். இப்போ என்ன கெட்டு போச்சு? விஜய் தான் வந்துட்டு இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு ஆளுவாருன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ அதனால் யாருக்கு என்ன? தீர்மானிக்க வேண்டியது மக்கள். எம்ஜிஆர் மாதிரி ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக வர்றாரு சார். அதாவது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியல் அறியாமையினால் இப்படி ஒரு கருத்தை வந்து பரப்புகிறாங்க. எம்ஜிஆர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. எம்ஜிஆருடைய காலம் என்ன, விஜய் அவர்களுடைய காலம் என்ன?
அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் வந்து ஊடகங்கள் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவருடைய சினிமா கவர்ச்சிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் மக்கள்கிட்ட இருந்துச்சு. அன்றைக்கி பெருசாக டிவி இல்லை, பத்திரிகைகளில் வந்து படிக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவுக்கு கல்வி அறிவு இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளங்கள் கிடையாது. இன்றைக்கி ஒவ்வொரு செயலும் விமர்சனத்துக்குள்ளாகுது, ஒவ்வொரு செயலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து விவாதத்துக்குள்ளாகுது. அப்படிப்பட்ட நிலையில் வந்து எந்த அடிப்படையில் அவர் எம்ஜிஆர் மாதிரி இருக்காருன்னா, இப்போ விஜயகாந்த் அப்படி தான் வந்தார், ஒரு பெரிய கரிஸ்மாவோடு வந்தார். அவரால் வந்து ஒரு 3 வருஷம் கூட எதிர்க்கட்சி தலைவர் பதவியை தக்க வைக்க முடியல. அரசியல் குழப்பங்கள், மாறாட்டங்கள், ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த கட்சி மீது நடத்தின வந்து பல்வேறு விதமான விஷயங்கள் காரணமாக ஏன் விஜயகாந்த் அவர்களால் 3 வருஷம் கூட 2 வருஷம் கூட வந்து எதிர்க்கட்சி தலைவர் பதவியை தக்க வைக்கல? அவர் ஒரு பெரிய கரிஸ்மாவோட தான் சார் வந்தார். ஒரு 12% ஓட்டு எடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு பெரிய இதாக வந்துட்டு உருவாகி வர்றாரு ஒரு ஷார்ட் பீரியடில். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்த லாஜிக்கும் இல்லாத ஒரு கம்பேரிசன் வந்துட்டு. ஒருத்தர் வந்து ஆட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே வந்துட்டு 500 பிரச்சனை. வரிசையாக ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் இல்லாத நாள் ஏதாவது இருக்கா? சட்டம் ஒழுங்குலேருந்து ஆரம்பித்து ஊழல் வரைக்கும் இன்றைக்கி வந்து எல்லாமே வந்துருச்சு. ஒன்றிய அரசுக்கு நமக்கு எந்த குரலும் கொடுக்காது. இந்த கர்நாடகா அமைச்சர் சொல்கிறாரு, தமிழ்நாடு அரசு காவேரியில் தண்ணி திறந்து விடுங்கன்னு எங்கள்கிட்ட கேட்கவே இல்லை அப்படின்னு. என்ன சார் ரூல் பண்ணுறீங்க நீங்கள்? தொடர்ந்து வந்து எவன் எந்த கட்சியிலேருந்து எவனை உள்ளே இழுக்கலாம், எவனை வந்து பார்த்திங்கன்னா தாம்புக்க கூட்டிகிட்டு வரலாம், இதுதான் பொழப்பா? இதான் ஒரு கட்சியினுடைய ஃபுல் டைம் ஜாப்பா? அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களா வர்றாங்க, நாங்கள் யாரையும் பேரம் பேசவே இல்லை, ரெண்டாவது அவங்களுக்கு நாங்கள் திருப்பி சீட்டு கொடுப்போன்னு கூட சொல்லலை அப்படிங்கிற செய்தியெல்லாம் சொல்கிறாங்க. அவங்களே வராங்கன்னு வச்சுக்கோம். திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள், அவரை போய் வீட்டில் பார்க்குறீங்க. அதே மாதிரி வைகோ, மதிமுக தலைவர் வைகோ, அவரை வீட்டில் போய் பார்க்குறீங்க. இந்தியன் யூனியன் முஸ்லீம் தலைவர் காதர் மீதின் அவரை வீட்டில் போய் பார்க்குறீங்க. இதெல்லாம் கட்சி தலைவர். அப்போ இந்த ஆர்டர் படி நீங்கள் யாரை போய் பார்க்கணும்? எடப்பாடி பழனிசாமி போய் பார்க்கணும். நீங்கள் யாரை போய் பார்த்தீங்க? எஸ்பி வேலுமணி போய் பார்க்குறீங்க. எஸ்பி வேலுமணி கட்சியில் என்ன பொறுப்பில் இருக்கார் நீங்கள் சொல்லுங்கள் சார். வந்துட்டு அவர் பொதுச் செயலாளரா? ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து எங்களை ஆட்சியை நடத்த விடாமல் தடுக்க. அப்படியே வந்து அந்த அதிமுக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணியை போய் பார்த்தீங்க. அப்படி அவங்களும் அதை தான் குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க. எடப்பாடியும் உதயநிதியும் சேர்ந்து பேசி இல்லை என்னென்னா, அப்படி சொன்னவங்க ஏன் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு அப்புறம் திரும்ப கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கினாங்க? கலகம் பண்ணிட்டீங்களா, பதவி போனால் போகுது. நீங்கள் தான் கொள்கைவாதியாச்சு. எஸ்பி வேலுமணி இவங்கெல்லாம் வந்துட்டு சபாநாயகர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி லெட்டர் கொடுக்குறாரு, இவங்களை கட்சி தாழ்த்து சேர்த்துட்டு நடவடிக்கை எடுக்கணும்னு. ஓடோடி போய் மன்னிப்பு கூட கொடுத்துட்டு வந்தீங்கல்ல. அப்போ என்னாச்சு? அப்போனா வந்து இந்த கருத்தை மாற்றிக்கிட்டாங்களா? வந்துட்டு திமுக கூட்டணி நம்பிக்கை முயற்சி பண்ணிச்சுங்கிறத. அதே ஒரு மிகப்பெரிய பச்சை போய் இது இந்த இதுக்கு முன்னாடி சொன்ன பேராசிரியர் காதர் மீதின் பேசும்போது என்கிட்டயே நேரடியாக ஸ்டாலின் அவர்கள் பேசுனாங்க. அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி காதர் மீதின்னு சொல்கிறார், அப்படி யாரும் திமுகவிலேருந்து என்கிட்ட பேசலை, அப்படி ஒரு கருத்து நிலவுச்சு அப்படிங்கிறார். இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் சொன்ன விஷயம், நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் பேசுனது எல்லாத்தையும் எடுத்துங்க. ஒரு ஸ்டாண்டை வந்து விஜயோட போகிறதுன்னு எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் டெய்லி ஒரு பொய்யை சொல்கிறாங்க. சரிங்க சார், அப்படியே வச்சுப்போம் ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு சேர சொன்னாங்கன்ட்டு. விஜய்க்கு முற்றிலும் எதிராக இருந்ததானே பிரச்சாரம் பண்ணாங்க யார்? இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், விசிகா, இடதுசாரிகள், காங்கிரஸ். அப்போது இவங்கெல்லாம் போய் விஜய்கிட்ட சேரலாம். ஆனால் அதிமுக கிட்ட போய் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவும் திமுகவும் ஏன் சேரக்கூடாது? எனக்கு புரியலை இந்த லாஜிக்கு. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்காங்களா, 2 பேரும் கம்யூனிஸ்ட் தானே கொள்கை, ஏன் 2 கட்சியாக இருக்கீங்க? முரண்பட்டு தானே பிரிஞ்சு போனீங்க. திமுக அதிமுக பிரிஞ்ச மாதிரி தானே சார் கம்யூனிஸ்ட் கட்சிங்க பிரிஞ்சு போச்சு. எப்படி சார் ஒன்றா அப்புறம் கூட்டணியில் வந்து ஊருக்கு நிற்கிறீங்க? சரி, நீங்கள் கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்டுகள்லாம் காங்கிரஸ் நேர் இதில் நிற்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் கூட்டணி அமைச்சரவையில் இருக்காங்க, கூட்டணியில் இருக்காங்க, தேவைக்கா கூட்டணியில். ஆனால் கேரளாவில் எடுத்துக்கோங்க, 2 பேரும் நேர் எதிரான கட்சிகள். அங்கே முரண்பாடாக இருக்கீங்க, இங்கே வந்து ஏன் சார் உறவாக இருக்கீங்க? காங்கிரஸ் இருக்க கூட்டணியில் சொல்ல, தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிலையும் காங்கிரஸோடு தான் இருந்தீங்க, இப்போ தேவைக்கா கூட்டணிலையும் காங்கிரஸோடு தான் இருக்கீங்க. உங்கள் ஸ்டாண்ட் என்ன? நீங்கள் யார்கிட்ட வேணாலும் சேருவீங்க, பதவிக்காக, அதிகாரத்துக்காக, உங்கள் கட்சி சின்னத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக யார்கிட்ட வேணாலும் போய் சேருவீங்க. ஆனால் திமுக அதிமுக சேர்றதா ஒரு பேச்சு அடிபட்டாலே உங்கள் கொள்கை ஆவேசம் வந்துடும். நான் கேட்குறேன், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கோ விசிகாவோ இடதுசாரிகளோ அதிமுகவோட கூட்டணியிலே இருந்தது இல்லையா? ரெண்டாட்டு இருந்திருக்காங்கல்ல. அப்போ இது ஏதாவது ஒரு அடிப்படை இருக்கணும் இந்த விஷயத்துக்குள்ள. வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி திமுக ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அறிவிச்சு
அதாவது வந்து ஒரு ஒரு கட்சி ஒரு ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தேர்தல் கூட்டணியே எடுத்துங்க. ஏதோ ஒரு கூட்டணி வச்சு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, திடீர்னு கூட்டணியெல்லாம் மாறும். அதாவது ஆட்சிக்கு பின்னாடி கூட மாறும். திமுக தலைவர் சொன்னாரா, இல்லை பொதுச் செயலாளர் துரைமுருகன் சொன்னாரா, வேறு யாராவது ஒரு பேட்டிலையாவது சொல்லியிருப்பாங்களா, அவங்கள மாதிரி ஊடகங்களில் சொல்லியிருப்பாங்களா? ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் கூட்டணி சேர பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் நடக்காத மிகப்பெரிய பாவச்செயல் எதை வந்து பார்த்திங்கன்னா திமுகவோ அதிமுக பண்ண முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை, இவங்க லாஜிக் என்னென்னா சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாதப்போ ஒரு கட்டுக்கதையை ஊடகங்களில் பரப்புறது. இன்னொன்று, இந்த எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூல் கிட்ட உருவாக்கி வந்து இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு ஒரே கருத்தை திரும்ப திரும்ப பேசுங்கன்னு வந்து இன்றைக்கி ரூட் மாதிரி அமைப்புகள் வந்து கொடுக்குறாங்களோ, அதேமாதிரி இந்த தலைவர்களுக்கும் கொடுத்துருக்காங்க. இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நாட்டில் ஒரே பிரச்சனை, திமுக அதிமுக கூட்டணி அமைக்க முயற்சி பண்ணிச்சுங்கிறதா? இந்த 60 நாளில் இந்த ஆட்சி எப்படி நடந்திருக்கு? மக்கள் பிரச்சனை இருக்குது. மின்வெட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இன்றைக்கி இருக்குது. எந்த எதிர்க்கட்சியாவது பேசுகிறாங்களா? வேலையில்லா திண்டாட்டம் பற்றின பிரச்சனைகள் இருக்குது, கல்வி சம்பந்தமான பிரச்சனைகள், என்னென்னவோ இஷ்யூஸ் இங்கே இருக்குது. ஒன்றை பற்றியுமே பேச்சு இல்லை. எந்த கட்சியிலேருந்து எவனை நான் நிறைய கேள்வியாகவும் கேட்கணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் சிடிஆர் நிர்மல்குமார் பேசும்போது மின்வெட்டு பிரச்சனைக்கு பழைய ஆட்சியில் இருந்தவங்க தான் காரணம், அவங்க தான் அதிகாரிகள் மூலமாக சில தில்லுமுள்ளு வேலைகளை செய்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை பகிரங்கமாகவே வைக்கிறாரு. இல்லை, இது எப்படின்னு கேட்டிங்கன்னா கரூர் சம்பவத்துக்கும் அதே தான், திமுக தான் காரணம். மின்வெட்டு வந்தாலும் திமுக தான். நீங்கள் எதுக்கு ஆட்சிக்கு வந்தீங்க? உங்களால் இது எல்லாத்தையுமே சரி பண்ண முடியலல்ல என்ன? ரெண்டாவது, ஒரு திருமூல வேலை நடக்குதுன்னே வச்சுப்போம். இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பிரச்சனையே என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசு ஊழியர்கள்லாம் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்களே தான் அதையும் சொல்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க அப்படி பண்ணுவாங்களா? சென்னையில் வந்து ஒருத்தர் ஃபியூஸ் கேரியரை வந்து பார்த்திங்கன்னா பிடிங்கிட்டு போயிட்டார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மதியானம் ஃபியூஸ் கேரியர் ஒருத்தர் பிடுங்குற காட்சியை காட்டுறாங்க, நைட்டு கரண்ட்டு போகுது. திருநெல்வேலிலையும் கரண்ட்டு போகுது. ஏன் சார் எல்லா கரண்ட் கனெக்ஷனும் அறிவாலயத்தில் இருக்கா? அங்கேருந்து ஒருத்தர் வந்து ஃபீஸ் கேரியர் வந்து பிடிங்கிட்டு போவாரா? அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறேன்னு வச்சுங்க. அந்த குற்றச்சாட்டை சொல்கிறப்போ கேட்டுக்கிட்டு இருக்க உங்களை வந்து மதித்து அதை சொல்லணும். நம்ம இப்படி ஒன்று சொல்கிறேனே, இந்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பற்றி என்ன நினப்பான் அப்படின்னு நான் யோசிக்கணும். நம்மளை வந்து ஒரு முட்டா பையன் இந்த ஆள் நினச்சிருவானோ அப்படின்னு எனக்கு ஒரு கூச்சம் இருக்கணும். இவங்களுக்கு அந்த கூச்சமே கிடையாது. எதை வேணால் சொல்லலாம். ஏன்னா இவங்க எதை வேணாலும் சொன்னாலும் அதை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. ஓகே, அதை நம்புறதுக்கு, அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அதனால அவங்கள மட்டுமே டார்கெட் பண்ணி எதை வேணால் சொல்லலாம். கரூர் சம்பவத்துக்கு வந்து ஸ்டாலின் தான் காரணம்னு சொல்லலாம், கரண்ட் இல்லாமல் போகிறதுக்கு ஸ்டாலின் தான் காரணம்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணுறதுக்கான எந்த திறமையும் இவங்ககிட்ட கிடையாது. அங்கே வந்து கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்கிறார் தெரியுமா? இது காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கிட்ட வந்து எங்களுக்கு எந்த தகவலுமே இல்லை, தண்ணி திறந்து விட சொல்லி அப்படின்னு சொல்கிறார். தமிழ்நாடு அரசு எங்கள்கிட்ட கேட்கல, காவிரி மேலாண்மை ஆணையமும் ஜூலை மாதம் தண்ணி திறந்து விட சொல்லுங்கன்னு சொல்லலைங்கிறாரு. அப்போ இவங்க காவிரி மேலாண்மை ஆணையத்திட்டையும் கேட்கல, கர்நாடக அரசுகிட்டையும் கேட்கல. அதே போல் இப்போ தொடர்ந்து அதிமுகவிலேருந்து போய் தாவேக்கால இணைஞ்சதை பார்க்க முடிஞ்சது. இப்போ சமீப காலமாக ஒரு வாரமாக திமுகவில் இருந்தும் பலர் போய் சேர்றாங்க. குறிப்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜே கருணாநிதி, அவருடைய மகளும் போய் இணைஞ்சிருக்கிறாங்க. ஜெகத்ரட்சகன் அவர்களுடைய பையன் போய் இணைஞ்சிருக்கிறாங்க. திமுகவில் இருந்து மட்டும்தான் சேராமல் இருந்தாங்க. இப்போ திமுகவில் இருந்தும் போய் தாவேக்கால சேர்றாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ அவர் கருணாநிதி, அவர் யார், ஜெய கருணாநிதி, அப்புறம் வந்து இவங்க அழகிரி அவங்களுடைய மகள் அழகிரி, ஜெகத்ரட்சகனுடைய பையன், இவங்கெல்லாம் திமுகவில் ரொம்ப மிகப்பெரிய ஒரு தூணாக இருந்தாங்க. கட்சிக்கு ரொம்ப மிகப்பெரிய செயல்பாடுகள்லாம் செஞ்சாங்க. கடந்த தேர்தலெல்லாம் வந்து திமுக தூக்கி நிறுத்துறதுக்காக ரொம்ப பெருசாக இருந்தாங்க, பெரிய பொறுப்பில் இருந்தாங்க. ஒருத்தர் வந்து பொதுச் செயலாளராக இருந்தாங்க, ஒருத்தர் துணை பொதுச் செயலாளராக இருந்தாங்க, ஒருத்தர் வந்து கொள்கை பரப்பு செயலராக இருந்தாங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து போயிட்டதுனால திமுக அப்படியே ஆடி போயிருக்கு. அதிமுக இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தாவேக்கா எப்படி ஆயிடுச்சுன்னா, எந்த கட்சியிலையுமே எதுக்குமே உதவாமல் இருப்பாங்க இல்லையா, அந்த பழம்பெருங்காய டப்பாக்களெல்லாம் வாங்குகிற இந்த பழைய பேரிச்சம்பளத்துக்கு இந்த இதெல்லாம் வாங்குவாங்கள்ல, பழைய பேப்பரு, இந்த தகரம்லாம், அந்த மாதிரி ஒரு ஆளாகிட்டாங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா. உண்மையிலே சொல்கிறேன், அதிமுகவிலேருந்து உங்கள் கூட்ட ஆளுங்கள்லாம் யார்? வைகட்சியில் இன்னொருத்தர் கூப்பிட்டு போகிறார். அவர் அதிமுகவில் என்ன பண்ணிருந்தார்? அவருடைய வந்து பவர் என்ன? அமைச்சர் சார் அவர். இல்லை அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதிமுகவில் அவர் என்னவா இருக்கார்? இளைஞர்கள் ஈர்க்கக்கூடிய பெரிய சக்தியாக இருக்காரா, இல்லை கட்சிக்கு ஒரு பெரிய வலிமை சேர்க்கக்கூடியவராக இருக்காரா? நீங்கள் திமுகன்னு சொன்ன இந்த நபர்கள்லாம் யார்? இவங்கெல்லாம் அங்கே போய் சேர்றாங்கிறப்ப தான் இவங்களுக்கு திமுகவுக்கு உள்ள ஃபேமிலி கனெக்ஷனே எனக்கு தெரியுது. கட்சி கனெக்ஷன் இருந்தாலாவது பரவாயில்ல, இவங்கெல்லாம் ஜஸ்ட் ஃபேமிலி கனெக்ஷன்ஸு. இப்போ திருச்சி சிவாவோட பையன் வந்து பார்த்திங்கன்னா பிஜிபியில் போய் சேர்ந்தார். திமுகவுக்கு அது ஒரு பெரிய பலவீனன்னு சொல்லுங்கள். அப்போ
அதாவது அந்த காலத்துல இருந்தே ஒரு குடும்பத்தில் பல பேர் பல கட்சியில் இருப்போம், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் தாவேக்கா என்னென்னா எதுக்குமே பிரயோஜனப்படாதவங்களையெல்லாம் தான் பக்கம் கொண்டு வந்து ஏதோ ஒரு ஜிமிக்கு வந்து காட்டுறாங்க. அவங்க கட்சியிலேருந்து வர்றாங்க, இவங்க கட்சியிலேருந்து அதிகாரம் இருக்க இடத்துல 4 பேர் போய் சேருவாங்க சார். பவர் இருக்க இடத்துல 4 பேர் போய் சேருவாங்க. ஒரு கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா வேலை இல்லை வேறு ஏதோ ஒன்று அவனுக்கு வேலை இங்கே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அப்படின்னா அவன் அடுத்த வர ஏதாவது ஒரு சின்ன கம்பெனியில் போயிட்டு சேருவான், என்ன கிடைக்கிற சம்பளத்துக்கு போய் சேருவான், இல்லை அங்கே போய் நின்னா ஏதாவது வேலை கிடைக்குன்னு போவான். இப்போ ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு தாவேக்கா பஸ்ஸு. ஃபுட்பால்லாம் தொங்கிட்டு போகிறாங்க, மேலே டாப்பில் ஏரியெல்லாம் தொங்கிட்டு போகிறாங்க இப்போ. சரியா? அவருக்கு விஜய்க்கு இந்த வண்டியை எங்கே நிறுத்துறது, இது யாரை ஏற்றுறது இறக்குறதுன்னு தெரியாமல் அளவில் போயிட்டுருக்கு. எவ்வளோ பேத்துக்கு பதவி கொடுக்க முடியும்? இப்போ உள்ளூராட்சி தேர்தல் வருது இல்லையா, இதில் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலரு இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏதாவது சீட்டு கிடைக்குமான்னு முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவங்க, இப்போ சில அரசியல் குடும்பங்களில் சேர்ந்தவங்கெல்லாம் ஏதாவது கவுன்சிலர் வாய்ப்பு கிடைக்குமான்னு போயிட்டுருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே போக முடியாதவங்க எங்கேயாவது போகணும்ல சார். சரி, இதெல்லாம் அடிப்பேன். உங்களுக்கு எங்கேயுமே போக முடியலன்னு நீங்கள் எங்கேயாவது போகணும் தானே, அப்படி போயிட்டுருக்காங்க. ஒரு விஷயம். சரி சார், தாவேக்காவினுடைய ஆட்சி குறித்தும் கரூர் சம்பவம் குறித்தும் தங்களுடைய பார்வை விரிவாக பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். வணக்கம்.